வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா கல்யாணம் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான எபிசோடு என்ன நடக்க போகுது, அதோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ பார்க்கலாம். ஸோ கௌதம், ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க இல்லையா? ஸோ ஹனிமூன் போகிற இடத்துல கௌதம் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். கௌதமும் அவங்க அம்மாவும் பிளான் பண்ணி தான் கௌதமும் ஐஸ்வர்யாவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் அனுப்பியிருக்கா. ஸோ அங்கே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை எப்படியாவது போட்டு தள்ளிடணுன்ற மாதிரி கதை போகுது. ஓகேங்களா? ஸோ கௌதம் வந்து உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கௌதமும் ஐஸ்வர்யா உள்ள என்ட்ரி ஆகும்போது வரவேற்பு பூ மாலை போட்டு வரவேற்பு நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரூமுக்கு போகும்போது உள்ள ரூம் ஃபுல்லாக டெக்கரேஷன் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கான். ஸோ கௌதம் இது எதுக்காக பண்ணேன்னா இவளை ஏமாத்துறதுக்காக, இவளை நம்ப வைக்கிறதுக்காக கௌதம் இது எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ இது தெரியாமல் ஐஸ்வர்யா எல்லாமே நம்பிடுறா. அண்ட் இவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா குழந்தை பற்றி பேசுகிறா கௌதம். நீ இவ்வளோ ஆஷா பேசினாலும் இது எல்லாமே நம்ம குழந்தைக்காக தான், உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதுக்கு ஐஸ்வர்யா இன்னும் இதே நம்பரானே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது சொல்லிடலாமான்னு நினைக்கும் போது வேணாம், இப்போ தான் நம்ம வலிக்கு வர ஆரம்பிக்கிறான், பின்னாடி சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் விட்டு வெளியே வராங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கௌதம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறான் ஐஸ்வர்யாவுக்கு. ஸோ அவள் கையில் ஒரு மோதிரமும் போகிறான். அதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே மயங்கிடுறா. ரொம்ப அழகாக இருக்குது கௌதம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுடி ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்கள 2 பேரும் சுற்றிடுறாங்க ரவுடி ஆட்கள். ஸோ அப்படி சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீ எப்படி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறான். நான் இதுக்கிட்ட அப்படின்னு இது என் ஒய்ஃப்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடி அடிச்சிடுறான் ரவுடியை. அதுக்கு ரவுடி அவன் தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு அவனுக்கு ரத்தமும் வந்துடுது. ஐஸ்வர்யாவை காரில் கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கௌதமோட பிளான் தான். அவன் சும்மா ஐஸ்வர்யா கேட்குற மாதிரி காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் அவள் போயிட்டு பின்னாடி சிரிக்கிறான். ஸோ இந்த விஷயம் வந்து வீட்டில் தெரியுது. கௌதமோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சட்டை அயன் பண்ணி சொல்லி மகா கிட்ட சொல்லிடுறா. அப்படி அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பட்டன் கட் ஆயிடுது. பட்டன் இல்லாத விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு சண்டை போடுவான். ஆனால் சட்டை போடும்போது தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் மகா சட்டையில் பட்டன் வந்து கட் பண்ண போகிறா. ஸோ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது இப்படி தாங்க கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌதமோட அப்பா கௌதமை யாரோ அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அங்கே ஐஸ்வர்யா இல்லை, எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கான எபிசோடாக இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனல் ரினியூ பார்த்துட்டே இருங்க. இது போல் நிறைய வரும். நன்றி.